ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா ஒன் டே ரொட்டீன் நான் என்னென்ன பண்ணுறேன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோ சீக்கிரம் நைட்டு தூங்கினாலுமே காலையில் எழவே முடியறதில்ல. இன்றைக்கி நல்லா தூங்கிட்டு அலாரம் அடித்தது கூட தெரில. மாமா எழுந்துட்டு கூட என்னை எழுப்பவே இல்லை. ஏன் எழுப்பலன்னு மாமா கிட்ட கேட்டால், நீ நல்லா தூங்கிட்டு இருந்த பாப்பா, அதனால தான் எழுப்பல அப்படின்னாங்க. எழுப்பலன்னா சாப்பாட்டுக்குள்ள என்ன பண்ணுவீங்கன்னா, நான் கேன்டீனில் கூட சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. ஞாயிறுக்குள்ளே எதுக்கு நீங்கள் கேன்டீனில் சாப்பிட்றீங்க, நான் இல்லைன்னா தான் நீங்கள் கேன்டீனில் சாப்பிடுன்ட்டு மாமாவை எழுப்பி கூப்பிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. இனிமேல் நைட்டே பாத்திரம்லாம் விளக்கி வச்சிடும், அப்போ தான் காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை செய்கிறதுக்குன்ட்டு. அந்த பாத்திரத்தில் எடுத்து கமுத்தி வச்சுட்டு சரி பீட்ரூட் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வேலையெல்லாம் செய்யலான்ட்டு பீட்ரூட் ஜூஸ் போட்டு குடிச்சுன்னு இருந்தேன். மாமாவும் வந்துட்டாங்க. வந்து மாமாவுக்கு அந்த பீட்ரூட் ஜூஸை மோந்து பாருங்கன்னு சொன்னதுக்கு அவங்க ஒரு மாதிரி ரியாக்ஷன் பண்ணாங்க. இப்படிலாம் பண்ணுறீங்க, அப்போ நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி மாமா சரி குடி சும்மா தான் சொன்னேன் நல்லாகுது அப்படின்னு சொன்னாங்க. நானும் குடிச்சிட்டேன். நானும் சேர்ந்து சரி மசாலா ஆட்டி வைக்கலாம், குழம்பு இன்றைக்கி முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு வைக்கலான்ட்டு மசாலா ஆட்டுறதுக்கு வெங்காயம் பூண்டெல்லாம் ஒழிச்சிட்டு இருந்தேன். மாமா வந்து ஒழிச்சிட்டு இருந்தாங்க. மாமா எப்போவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் வீடியோ எடுக்கிறேன்றதுக்கோசரம் மட்டும் மாமா எனக்கு ஹெல்ப் பண்ணலை. நீங்கள் நினைக்கிறீங்க வீடியோக்கோசரம் வந்து இவங்களை நான் வேலை செய்கிற மாதிரி நான் வீடியோ எடுத்து போடணுன்றதுக்கோசரம் நீங்கள் நினைப்பீங்க. அப்படியெல்லாம் என்றைக்குமே இல்லை. நார்மல் டைம்லேயே மாமா எனக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவாங்க. வெங்காயம் ஒழிச்சிட்டே இருக்க மாமாவுக்கு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டார். கண்ணு தண்ணியெல்லாம் வந்துருச்சு. சரி விடுமாமா நானே ஒழிச்சிக்கிறேன்ட்டு கடைசி கொஞ்சம் வந்துச்சு நானே ஒழிச்சிக்கிட்டேன். வேறு என்ன வேலை இருக்குது பாப்பா, நாங்கள் மாமா அந்த குக்கரை மட்டும் கழுவி தந்துடுங்கன்ட்டு மாமா அந்த ரைஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு குக்கர் கழுவிட்டாங்க. நான் மசாலா ஆட்டுறதுக்கு நல்லா ரெடி பண்ணிட்டு வந்து தக்காளி வெங்காயம்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்தேன். மாமாவை நான் குக்கர் மட்டும் கழுவி எடுத்துகிட்டு வாங்க மாமான்னா சிங்கிள் இந்த பாத்திரத்தில் விளக்கிட்டாங்க. வைங்கன்னு அப்புறமா விளக்கிறேன்னு. இல்லை பாப்பா நான் பரவாயில்ல விளக்கிறேன்ட்டு மாமா விளக்கி எடுத்துன்னு வந்துட்டாங்கலாம். ஒன்று சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொண்ணுங்க இந்த வேலை செய்யணும் பசங்க செய்யக்கூடாது அப்படின்னுலாம் இல்லைங்க. எல்லாத்துக்கும் சரிக்கு சமந்தாங்க. வளர்க்குற மாதிரிலாம் வீடியோ எடுக்கிற அது கூட பார்த்தாங்கன்னா எதாவது சொல்லுவாங்க அப்படின்னாங்க. போங்க மாமா சொல்கிறீங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கோசரமா நம்ம வாழ்கிறோங்க. சூரியனை பார்த்து நாய்க்கு வலிச்சா யாருக்குங்க வாய் வலிக்கும்? சூரியனுக்கு வலிக்கும், நாய்க்கு தானே வலிக்கும். அது மாதிரி நம்ம நினச்சின்னு போக வேண்டியதான். அவங்க எங்கேயே சொல்லின்னு போட்டோம் அப்படின்ட்டு. அதெல்லாம் ரொம்ப கிரேட்டுங்க. எங்கள் மாமாவை நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். நான் நினச்ச லைஃப் எனக்கு அமைஞ்சிருச்சு. நினைப்பீங்க சும்மா எங்கள் வீடியோக்கோசரம் தான் இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு. காட் ப்ராமிஸ் 100க்கு 100 உண்மை தாங்க இது. நான் நினச்ச லைஃப் எனக்கு அமைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு மாமா காயெல்லாம் கட் பண்ணுமான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொல்லி மாமாவை நானே எடுத்து கட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. என்ன சமையல்னா உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் போட்டு மசாலா ஆட்டி வைக்கிறது தான் இன்றைக்கி. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வச்சுருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க நான் சாப்பாடு செய்கிறதுக்கே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னால் எனக்கு எந்த ஒரு சாப்பாடுமே செய்ய தெரியாது. இப்போயுமே எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டு தான் நான் ஒவ்வொரு சாப்பாடுமே செய்கிறேன். இருந்தாலுமே பார்த்து செய்வேன் எங்கள் மாமாவுக்கோசரம். நான் அவங்க நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலுமே எந்த ஒரு குறையுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்குன்னு நான் ரொம்ப மோசமாலாம் செய்ய மாட்டேன். நான் செய்கிற சாப்பாடு எங்கள் மாமாவுக்கு பிடிக்கும். ஃபஸ்ட்டு பாண்டலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டாச்சு. போட்டு நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை ஊற்றி ஒரு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்க வேண்டியது தான். உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். முருங்கைக்காலாம் கொஞ்சம் வேகிறதுக்குள்ளே நம்ம போய் மசாலா வாட்டிட்டு வந்துடலாம். மசாலாவில் நான் என்னென்ன போடுவேன்னா, எப்பயுமே நான் குழம்புலலாம் தண்ணியெல்லாம் போட மாட்டேன். மசாலா ஆட்டுக்குள்ளேயே மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் அதிலே போட்டுருவேன் எப்பயுமே. நம்ம தனியாக அந்த குழம்புல போடக்குள்ளே அங்கங்கே கட்டியே நின்றுக்கும். அதனால எங்கள் அம்மா சொன்னதுனால மசாலாலே போட்டு அரைச்சிட்டா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே நான் அதிலே போட்டு அரைச்சிடுவேன். அப்படி கடைசியாக கொஞ்சம் டேஸ்ட்டு பார்க்கக்குள்ள கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் தண்ணியில் கொஞ்சம் கலந்து ஊற்றிக்குவேன். அப்படியே போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காதனால தண்ணியில் கலந்து போட்டுக்குவேன். எங்கள் அம்மா செய்கிற சாப்பாடெல்லாம் எல்லாமே சூப்பராக இருக்காதனாலே அவங்கள மாதிரியே செய்யணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை. அதனால ஒவ்வொரு சாப்பாடுமே எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டு செய்வேன் எப்பயுமே. உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு என்னென்ன மசாலா போட்டேன்னா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இது மட்டும்தான் போடுவேன் அதில். அதுவே ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பெல்லாம் கொதிச்சு இருந்துச்சு. கொஞ்சம் டேஸ்ட்டு பார்க்கலான்ட்டு டேஸ்ட்டு பார்த்தேன். எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாத கரெக்டாக இருந்துச்சு. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால நான் குழம்புலலாம் போட மாட்டேன். சாப்பிட்றப்ப வேணுனப்போ போட்டுக்குவேன். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா குழம்புல ஏன் போட மாட்டேன்னா, அது திரும்பவும் நைட்டில் சூடு பண்ணுவேன்னா சூடு பண்ணக்குள்ள அது சுண்டி போயிடுச்சுன்னா ரொம்ப உப்பு கைக்கிற மாதிரியே இருக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. குழம்பு காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கியாச்சு. உருளைக்கிழங்கு கொத்தமல்லியெல்லாம் போட்டு இறக்கியாச்சு. இறக்கிட்டு மாமாவுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிடலான்ட்டு மாமாவுக்கு இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு வேறு. எப்பயுமே எங்கள் மாமா எப்படி தெரியுமாங்க பண்ணுவாங்க, டைம் இருக்கிறப்பெல்லாம் உட்காந்து ஃபோன் நோண்டின்னு கிடப்பாங்க. கடைசி டைமுக்கு தான் டைம் ஆயிடுச்சு பாப்பா என்ன டென்ஷன் பண்ணி அவருக்கு டென்ஷன் பண்ணிப்பாரு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கேட்டதுக்கு மாமா கரெக்டாக இருக்குங்க. மாமா
பாக்ஸில் சாப்பாடு போட்டு வச்சிடலான்ட்டு பாக்ஸில் சாப்பாடு போட்டு வச்சுட்டு பேகுக்கு ரெடி பண்ணேன். என்ன பண்ணுவாங்கன்னா லஞ்ச் பேக்கில் ஒரு டைம் கம்பெனியில் விட்டுட்டு வந்துடுவாங்க. இந்த சின்ன பிள்ளைங்க விட்டுட்டு வராங்கள்ல, மறந்து கேட்டால் மறந்து விட்டு வந்துட்ட பாப்பா அப்படின்னு. மாமாவை கிளம்பிட்டாங்கன்ட்டு மாமாவை கீழே கொண்டு போய் விட்டு வந்துடலான்ட்டு சரி சும்மா தானே இருக்கிறாங்க வீட்டில் போர் அடிக்குதுன்ட்டு மாமா கூட கீழே போயிட்டு அவங்க போகிற வரைக்கும் கீழவே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் கொஞ்ச நேரம். எனக்கு என்ன டெய்லி பொழுதுபோக்கு வேடிக்கை பார்க்குறது தான். நம்ம மாடியில் கொண்டு போய் வேடிக்கை பார்க்குறது, கீழே வந்து வேடிக்கை பார்க்குறது, இப்படி தாங்க என்னோடய லைஃபே போகுது ஒசூருக்கு வந்தால். எங்கள் மாமா ஒரு சின்னதாக பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் என்ன நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டு வேலையை தான் செய்யணும். பாத்திரம் விளக்கி வீடு பெருக்கி துணி துவைக்கிறது தாங்க டெய்லி இது தாங்க பண்ணின்னு கிடக்குறேன். ஹஸ்பண்ட்கிட்ட ஒரு கொஷின் கேட்பாங்க, வெளியே யாராவது எங்கேயாவது பார்த்தாங்கன்னா உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவங்க வாயிலேருந்து வர ஒரு பதில் என்ன தெரியுமா? அவங்கள வீட்டில் சும்மா தான் இருக்காங்கன்னுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் சும்மாவாக இருக்கிறாங்க, எவ்வளோ வேலை செய்கிறேங்க. ஒரு நாளைக்கு அவங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சுருவாங்களா? எழுந்ததுலேருந்து நைட் வரையுமே நம்ம வேலை செஞ்சுட்டு தான் நம்ம படுக்கிறோமே. என்றைக்காவது ஒரு நாளாவது நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோமா? இப்படி தாங்க பொண்ணுங்களோட லைஃபே இப்படி தாங்க இருக்குது. என்ன பண்ணுறது, நம்மளாம் வாங்கி வந்த வரவில்லை. எப்பவுமே ட்ரெஸ் எல்லாம் பாத்ரூம்லேயே துவைச்சிக்கோங்க. மேலேயும் துவைக்கலாம், இருந்தாலும் நான் மேலெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதில்ல, காய போடுறதுக்கு மட்டும் மேலே எடுத்துகிட்டு போவேன். எல்லாம் முடிச்சுட்டு எப்பவுமே நான் குளிச்சிருவேன். குளிச்சுட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலான்ட்டு ஹீட்டரெல்லாம் போட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்படி தாங்க என்னோடய ஒன் டே ரொட்டீன் போகுது. காலையில் எழுந்து மாமாவுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு அவங்கள அமுச்சிட்டு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபோன் நோண்டுக்குவேன், டிவி பார்க்குவேன். இப்படி தாங்க என்னோடய வாழ்க்கையே போகுது ஒசூரில். மேலே ட்ரெஸ் காய போட போனாலுமே அங்கேயுமே ஒரு கொஞ்ச நேரம் இருந்து வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். கீழே போய் மட்டும் என்ன பண்ணுறாங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க அப்படின்ட்டு சுற்றி பார்த்துட்ருப்பேன் மேலேயே. நெக்ஸ்ட்டு கீழே வந்தாலுமே அதே மாதிரி இந்த சைடு நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருப்பேன். மேலே போனால் மேலே வேடிக்கை பார்க்குறது, இந்த சைடு வந்தால் இங்கே வேடிக்கை பார்க்குறது. இப்படி தாங்க என்னோடய ஒன் டே ரொட்டீன் ஃபுல்லும் ரொம்ப சேடாக போகும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில் சாப்பாடு 12 மணிக்கு சாப்பிட்டேங்க. சாப்பிட்றதுக்கே பிடிக்காது, இருந்தாலும் சாப்பிட்டு கொஞ்சம் இழந்த வடை இருந்துச்சு சாப்பிட்டு அவ்வளோதான், என்ன தூங்க வேண்டியது தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. ஃப்ரைடே இல்லையா, அதனால் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. நீங்களாம் சாமி கும்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள்.